முக்கியமா நம்மளோட செய்கையில் நிமித்தம் நம்ம கடவுள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த நாள்ல கூட நம்ம தியானிக்க போகிற காரியமும் கூட அதுதான். நம்மளுடைய காரியங்கள் நிமித்தம், நம்ம செய்து கொண்டிருக்கிறது நிமித்தம், நம்ம முடிவெடுக்கிறது நிமித்தம், நம்ம யோசிக்கிறது நிமித்தம் நம்ம கடவுள் நம்மளால சந்தோஷப்படுறாரா? இததான் இந்த நாள் தியானத்துல நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், நம்ம யோசிக்க போகிறோம், ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து இந்த காரியங்களை தியானிக்கலாம். உபாகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்படியாக போடப்பட்டிருக்கிறது: உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருக்கிறது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். இந்த வசனத்துல எவ்வளவு அழகா போடப்பட்டிருக்கிறது பாருங்க.